தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமா? இதோ உங்களுக்காக ஒரு சிறப்பு நற்செய்தி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அறுவடை மிகுதியாயிருப்பதினால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவ சித்தம் செய்யவும் இந்த ஜெப முகாமில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். உம்மாவியை ஊற்றுங்கப்பா, உம்மாசிரை ஊற்றுங்கப்பா. முன்னாரி மழையை ஊற்றினீரே, பின்னாரி மழையை ஊற்றுங்கப்பா. முன்னாரி மழையை ஊற்றினீரே, பின்னாரி மழையை ஊற்றுங்கப்பா.
அபிஷேகத்தை உம் ஆவியை ஊற்றுங்கப்பா உம் ஆசியை ஊற்றுங்கப்பா உம் ஆவியை ஊற்றுங்கப்பா ஆசியை ஊற்றுங்கப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இரக்கம் நிறைந்தவர். கடந்த நாட்களிலும் கடந்து வந்த பாதைகளிலும் கூட இருந்தவர். இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாய் நடத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 41 அதிகாரம் 15 வாசித்து பார்த்தால், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறுக்கோப்பாக்கி விடுவாய். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறுக்கோப்பாக்கி விடுவாரா? எவ்வளோ ஒரு அருமையானவர். மலைகளை மிதிச்சா நீங்கள் தான் சிலிப்பாகி விழுவீங்க, குன்றுகளை பதருக்கு சமமாக்கி விடுவீங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? இதை நம்ம நம்பி இந்த மாதம் செயல்பட்டால் ஆண்டவர் உங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து நடத்துவார். ஏனென்றால் ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் சாதாரணமாக வைக்க விரும்ப மாட்டார். மலைகளையும் குன்றுகளையும் அவங்க தேவ பிள்ளைக்கு முன்பாக சமபூமியாக்கத்தான் அவர் விரும்புகிறார். வேதாகமத்தில் யோசுவா 3 அதிகாரத்தில் பார்க்குறோம். யோர்தான் அறுப்பின் காலத்தில் கரை புரண்டு ஓடுகிறது. எந்த தீயணைப்பு துறையினால் அப்போ கடக்க முடியாத போட்டெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் காலை வச்ச உடனே தண்ணீர் குவியலாம் நின்றுச்சான். உலர்ந்த தரையில் நடந்தது போல ஜனங்கள் யோர்தானை அக்கறை கடந்து ரொம்ப இலகுவாக நடந்தார்களாம். காரணம், அந்த கால் பட்ட மாத்திரத்தில் ஆசாரியர்களுடைய கால்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சு. தண்ணீரில் பட்ட உடனே, நெருப்பில் பட்ட உடனே அப்படியே தணலற்று தண்ணீர் குவியலாக நின்றுச்சுறான். அப்போ அதனால தானே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்கள் காலில் ஒரு வல்லமை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை நான் போகிற பாதைக்கு வெளிச்சமாக இருக்கான். 19 சங்கீதம் 105 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் போகிற வழிகளுக்கு பாதைகளுக்கு உம்முடைய வசனம் தீபம் வெளிச்சமாக இருக்கின்றார். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு மலைகளை மிதிப்பாங்க, குன்றுகளையும் பதறாக்கிடுவாங்க, யோர்தானை மிதித்து அக்கறைப்பட்டு போயிடுவார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அவரே எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவாரா? உங்களால் முடியாதுதான். நம்ம பக்தினால, ஜபத்தினால, விசுவாசத்தினால முடியாதுதான். ஆனால் வசனம் சொல்லுது, அவராலே பராக்கிரமம் செய்வோம், நம்மளால் அல்ல. எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், இந்த ஜட்ஜை தெரியும், இந்த அதிகாரியை தெரியும், இல்லை இல்லை. கர்த்தராலே பராக்கிரமம் செய்து அவர் தாங்க சத்துருக்களை துரத்துற, சிலுவையிலே ஆணி அடித்து அவனை மிதித்து அவன் அதிகாரத்தை பறித்த அந்த இயேசு கிறிஸ்து ஒன்று அற்புதம். மலை போல நிற்கிற போராட்டம், பிரச்சனைகள், பண தேவை, தடைகள், நிறைவேறாத காரியங்களை உனக்கு முன்பாக போய் நடத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. அதனால தாங்க இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10 அதிகாரம் 19 வாசித்து பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு வல்லமை கொடுத்தேன், அதிகாரம் அளித்தேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு சத்துருக்களையும் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க உங்கள் காலில் ஒரு வல்லமை அனுப்புகிறாரு, ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறாரு.
ஒரு கவசத்தை கொடுக்கிறாரு. தாவீதுக்கு அப்படி கொடுத்தாரு. கால்வாய் அலைந்த அவனை பாதுகாத்து உயர்த்தினார். அந்த தேவன் என்ன போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், தடைகள் வரட்டும், எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். அதனால தான் நியாயாதிபதிகள் 5:21 தெபோராள் என்ற தீர்க்கதரிசி அம்மா சொல்லுவார், என் ஆத்துமாவே பலவானை மிதித்தார். சத்துரு போராடுறானா, உன் குடும்பத்தில் கலவரத்தை கொண்டு வர்றானா, கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாத சண்டையை கொண்டு வர்றானா, அவைகளை எல்லாம் ஒழிய பண்ணி சண்டைகளை நிறுத்தி நீ குன்றுகளையும் பதரையும் மலைகளையும் மிதித்து நொறுக்குவாய், உன்னை எந்திரமாக மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து நீ எல்லாவற்றையும் கடந்து மேற்கொண்டு வாழ உங்களுக்கு தேவையான கிருபையும் மகிமையும் வல்லமையும் தந்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே, மலைகளையும் குன்றுகளையும் சமபூமியாக்கி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாலே ஒரு பராக்கிரமம் வரட்டும், தேவனாலே சத்துருக்கள் மிதிக்கப்படட்டும், ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு குறைவில்லாமல் இந்த மாதம் மிகுதி எடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபிக்கிற, ஆதரிக்கிற, பண உதவி செய்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.